திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே ஆனைமலை புலிகள் காப்பகம், உடுமலை வனசரகம், காட்டுப்பட்டி பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்கள் அடிப்படை வசதிகள் மற்றும் சாலை வசதி அமைக்கப்படாததால் வரும் சட்டசபை தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இப்பகுதியில் வசிக்கும் மலைவாழ் மக்களின் பிரதான தொழில் விவசாயமாகும். இவர்கள் விவசாயம் செய்ய தேவையான வேளாண் உபகரணங்கள், வீரிய ரக விதைகள், விவசாயத்தில் முறையான வழிகாட்டுதல் போன்ற வசதிகள் இல்லாமல் சிரமப்பட்டு வருகின்றனர். மேலும் குடியிருப்பு பகுதியில் அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். சாலை வசதி இல்லாததால் விளைபொருட்களை உரிய நேரத்திற்கு விற்பனைக்கு கொண்டு செல்ல முடிவதில்லை. உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய நேரத்தில் சிகிச்சை அளிக்க முடியாமல் தாமதமாவதால் உயிரிழப்பும் நிகழ்ந்து வருவதாக மலைவாழ் மக்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர். சாலை அமைத்தால் மட்டுமே சட்டசபை தேர்தலில் வாக்களிப்போம், இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்க உள்ளோம் என்றும், அதையும் மீறி ஓட்டு கேட்க வரும் வேட்பாளர்களை முற்றுகையிடுவோம் என்றும் கூறி வாக்காளர் அடையாள அட்டையை கையில் ஏந்தியபடி மலைவாழ் மக்கள் அறிவித்துள்ளனர். இந்த அறிவிப்பு உடுமலை அரசியல் வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது காட்டுப்பட்டி மலைவாழ் மக்கள் இவங்க இந்த வருஷம் 2006 வன இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கோரிக்கை அது கலெக்டருக்கு கோரிக்கையாக வைக்கிறாங்க. என்ன காரணம்னு அவங்ககிட்டயே கேட்போம். சொல்லுங்க, உங்களை எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறீங்க? எங்களுக்கு ரோடு வேணுமப்பா. ஏன் நாங்கள் இந்த ரோடுனால இந்த ரோடை போட்டு கொடுத்தா நாங்கள் ஓட்டை போடுவோம், இல்லை அப்படின்னா நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இதனால எங்களுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படுது. இதை வெள்ளாமை கொண்டு போய் சரியான டைப்புக்கு கொண்டு போய் நாங்கள் விற்பனை பண்ண முடியறதில்லை. அதனால ஒரு ஆபத்து சமத்து நடந்தால் எங்கே 108 கூப்பிட்டா வர மாட்டேங்குது. அந்த 108 வராத காரணத்தினால எங்கள் வண்டி ஏதோ ஒரு பொக்கட்ட வண்டியில் கொண்டு போனால் போகிறதுக்குள்ளே பாதிலேயே செத்து போகிறாங்க. இதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சரியான முடிவு எடுக்கணும். அப்படி இல்லன்னா ஓட்டுக்கு வரவே ரோட மறைப்போம். ஓட்டு போக வந்தீங்கன்னா ரோட மறைப்போம், அவ்வளவுதான். எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த 58 கிராமமும் லைட் எரியுது, விளக்கு எரியுது. எங்க ஊர்ல மட்டும் வந்தா மிருகம் அடிப்படுமாமா. அது என்ன அரசாங்கத்துக்கு அப்படி என்ன? அதான் சின்ன வயசுல இருந்து தான் நாங்களும் ஓட்டு போடுறோம், ஆனா ஒண்ணும் இல்லை. அது மாதிரி சில பேர் பூரா வாங்கி திங்கிறதுக்கு தான் இருக்காங்களே தவிர எங்களுக்கு எந்த உபகாரமும் செய்யறதுக்கு மனுஷனே இல்லை. நாட்டுக்கால சந்து சந்தா ரோடு ஒவ்வொரு வீடு பாத்ரூமுக்கு ஒரு ரோடு. ஆனா எங்களுக்கு ஏன் இது செய்ய மாட்டேங்கிறீங்க? அப்ப எங்க கிட்ட ஓட்டுக்கு வராதே இல்லை. நாங்க அந்த வாட்டி வந்தாலும் ரோட மறைப்போம், அவ்வளவுதான். ஏன் இப்படி செய்யறீங்க? வணக்கம். இதுதான் காட்டுப்பட்டி மலைவாழ் மக்களோட கோரிக்கை. அவங்களோட பல நாள் கனவு என்னென்னா இந்த ரோட்டுனால இப்போ குளிப்பட்டி மக்கள் சொன்னது மாதிரி தான் அவங்க ஊர் பக்கத்தில் தான் ஒரு பொண்ணு இறந்துருக்காங்க. அதே மாதிரி தான் அதாவது இந்த ரோடு வசதி இல்லாதனால ஏகப்பட்ட இழப்புகள் இந்த மக்கள் சதிக்கிறாங்க. விவசாய பொருட்கள் கொண்டு போக முடியறதில்ல. எல்லாம் கலெக்டர் நின்று, எம்பி நின்று, அதாவது எம்பி இருந்து எல்லாரும், அதாவது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஏடிஎம்கே எம்பி சண்முகவேல் அவர்களும் இங்கே வந்திருக்காரு. மகேந்திரன் எம்பி அவர்களும் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் இருக்கிற மூப்பை சாமிநாதன் ஐயா அவர்களும் இங்கே வந்திருக்காங்க. இத்தனை பேரும் இந்த ரோட்டோட மதிப்பு அவங்களுக்கு தெரியும். ஆனால் தெரிஞ்சும் இதுக்குள்ள நிதி ஒதுக்கியும் ஏன் இந்த மக்களுக்கு இந்த ரோடை இன்னும் ரோட்டு போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த ரோட்டு போட்டு கொடுத்தா தான் இந்த ஓட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அது மீறியும் வந்தால் மறியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுகிறாங்க. இதை மாவட்ட ஆட்சியர் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போகிறோம். இதை தயவு செஞ்சு மாவட்ட ஆட்சியர் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.